இந்திய வரலாற்றில் மிகவும் கலங்கும் ஒரு நாளாக 1975ஆம் ஆண்டு நினைவு கூறப்படுகிறது. இதுதான் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அவசர நிலை அல்லது எமர்ஜென்சி நடைமுறைக்கு வந்த நாள். அந்த அவசர நிலையின் போது நாட்டின் ஊடகங்கள் கடுமையான கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டன. 1975ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த அவசர நிலை மக்களது மெய்யுரிமைகள் மட்டுமல்ல, ஊடக சுதந்திரத்தையும் முற்றாக ஒதுக்கியது. பத்திரிகைகள், ரேடியோ நிலையங்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. அரசு அனுமதியின்றி எந்த செய்தியும் வெளியிட முடியாத சூழல் ஏற்பட்டது. செய்தி கட்டுரைகள் சென்சாருக்கு உட்படுத்தப்பட்டன. சில பத்திரிகைகள் தங்களது தலைப்பில் டுடே பேப்பர் இஸ் சென்சார் என எழுதும் துணிவும் காட்டின. ஜனநாயகத்தின் நெஞ்சாக இருந்த ஊடகங்கள் அப்போது பெரிய சோதனையை எதிர்கொண்டன. இந்த நாள் ஊடக சுதந்திரத்தின் மீது நடந்த தாக்குதலுக்கு நினைவாக இன்று வரை குறிக்கப்படுகிறது. இது வரலாற்றில் கற்கப்பட்ட பாடமாகவும் ஊடக சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் நாளாகவும் தமிழகம் தவிர உலகம் முழுவதும் இன்று கண்ணோட்டம் செய்கிறது.